அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எத்திக்கல் சர்ஜன் டாக்டர் ஏகே ராஜேந்திரன் பேசுகிறேன். போன எபிசோடில் டயபெட்டிக் பிரேக்ஃபாஸ்ட் மண்டேலிருந்து சண்டே வரைக்கும் அதனுடைய கலோரிக் வேல்யூமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறதா நம்ம சொல்லியிருந்தோம் போன எபிசோடில். இந்த வாரம் அந்த டயபெட்டிக் பிரேக்ஃபாஸ்ட் அது மண்டேலிருந்து சண்டே வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பிரேக்ஃபாஸ்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் இன் ஜென்ரல் எல்லாருக்குமே எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த எபிசோடில் பார்ப்போம். சாதாரணமாக நம்ம இந்த ஸ்கூல் போகிற பசங்களை நம்ம பார்த்துருப்போம். ஏன் இந்த காலத்தில் வயதானவர்களை கூட நம்ம பார்த்துருப்போம். காலேஜ் போகிற பசங்களை கூட பார்த்துருப்போம். ஆஃபீஸுக்கு போகிற மிடில் ஏஜ்டு அவங்களையும் பார்த்துருப்போம். எல்லாருமே ரோட்டில் பார்த்தோம்னா காலை நேரத்தில் ஒரு பரபரப்பாக சில பேர் எங்கே போகிறோம்னே தெரியாமல் அவ்வளோ வேகமாக அவங்க போயிட்டே இருப்பாங்க டெஸ்டினேஷனை நோக்கி. இது ஏன் அப்படின்னா இது ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் போகிற பசங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, லேட்டாக எழுந்து ஆஃபீஸ் போகிறவங்க, இவங்க எல்லாருமே அவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்காங்க. இந்த அவசரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டா நம்ம இன்னொரு 15-20 நிமிஷம் நம்ம வேஸ்ட் ஆகிடுவோம். அங்கே அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க, ஆஃபீஸு லேட் ஆகிடும், சேலரி கட் ஆகும். இந்த மாதிரி பல காரணங்களால் என்ன பண்ணுறாங்க, அவங்க நேரமாக போகிறத விட்டுட்டு லேட்டாக எழுந்து போகிறவங்களும் சேர்ந்து தான் இதில் கணக்கு. அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை அவங்க ஸ்கிப் பண்ணுறது எவ்வளவு அந்த உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ஏன் சாப்பிடணும், அதனால் என்னென்னலாம் பயன் இருக்குது, அதனால் எதெல்லாம் நமக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போது ஒன்றொன்னா பார்ப்போம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு எடுத்தோம்னா அது டேங்கை ஃபியூல் டேங்கை எப்படி ஃபில் பண்ணுதோ, ஃபில் தி டேங்க் வித் ஃபியூல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த டேங்க் அப்படிங்கிறது ஒரு வெஹிக்கிளை ஒரு ஊர்தியை நம்ம எடுத்துக்கலாம். அது காராக இருக்கலாம், அல்லது பைக்காக இருக்கலாம், இல்லை பஸ்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இதை காலையில் கிளம்புறப்போ நம்ம டேங்கை ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா அது கண்டினியூஸாக அதனுடைய டெஸ்டினேஷனுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அப்படியே அது போயிட்டே இருக்கும். இதுதான் அந்த டேங்கை ஃபில் பண்ணுறது. ஒரு பஸ்ஸுக்கோ, ஒரு காருக்கோ, ஒரு பைக்குக்கோ எப்படி டேங்க்குக்கு ஃபியூல் தேவையோ அதுபோல் இந்த மனித உடம்புக்கு இந்த எரிசக்தியை கொடுக்குற இந்த ஃபியூல் மாதிரி தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. அது என்ன ஆகும், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு அது உதவி செய்யும். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நல்லா இருக்கணும், நல்லா சுறுசுறுப்பாக நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை டைமுக்கு நம்ம காலையில் எடுத்துகிட்டு நமக்கு குட் ஸ்டார்ட் இஸ் ஆல்வேஸ் ஹாஃப் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஆரம்பம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது செய்கிற வேலையை பாதியை முடித்த மாதிரியே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம். அது டேங்கை ஃபுல் பண்ணுற மாதிரி ஒரு இது, எரிசக்தியை முன்னாடியே நம்ம ஃபுல் பண்ணிக்கிறது மாதிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது இந்த பிரேக்ஃபாஸ்ட் இருதயத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இது இருக்குது. ஏன்னா காலையில் நேரத்தில் தான் நமக்கு இந்த இன்சுலின் நல்ல சென்சிட்டிவாக இருக்கும். அது குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணும். அது குளுக்கோஸ் இல்லைன்னா எப்படி அது யூட்டிலைஸ் பண்ணும், எதை யூட்டிலைஸ் பண்ணும்? குளுக்கோஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணால் ஹார்ட் செல்ஸிலிருந்து பிரெயின் செல்ஸ் வரைக்கும் ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்கும். அப்படி ஆக்டிவாக இருக்கிறப்போ பிரெயினும் அலர்ட்டாக இருக்கும், ஃபோக்கஸ்டாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். எந்த ஒர்க்கு செஞ்சாலும் பெர்ஃபார்மன்ஸ் மற்றவங்கள விட நம்ம ஒரு நல்லா நம்மளால் செய்ய முடியும். இது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கூட நம்ம சொல்லலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டால் அது என்ன ஆகும், ஃபைபர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் வேல்யூ நமக்கு குறையுது. அப்படி கொலஸ்ட்ரால் குறையிறப்போ ஃபேட்டுனால் வர்ற காம்ப்ளிகேஷனும் நமக்கு குறையும்.
ரெண்டாவது இது வந்து அதிகமாக வந்து டயாபெட்டிஸையும் வந்து 55% மேலே வந்து இவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு டயாபெட்டிஸ் வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறதே ஒரு கூறு வந்து ஒரு ஒரு ஆராய்ச்சி வந்து சொல்லுது. அதை நம்ம ஏன் வந்து டயாபெட்டிஸை வந்து நம்ம அதிகம் பண்ணணும்? அடுத்தது வந்து இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பிளட் சுகர் வந்து லேட்டாக சாப்பிட்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சி போயிடும். அதை வந்து ஹைப்போகிளைசீமியான்னு நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பேசியிருக்கோம். அப்படி பிளட் சுகர் அதிகமாக ஆனால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா, ஒரு லெவலுக்கு மேலே கீழே போயிடுச்சுன்னா, அந்த ஹைப்போகிளைசீமியா கோமா போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். அது வந்து சில சமயத்தில் வந்து நம்ம நைட்டு சாப்பிட்டது வந்து 7 மணிக்கே சாப்பிட்ருப்போம், மாத்திரை போட்டிருப்போம். நம்ம ஒரு 5 மணிக்கே சுகர் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம இதையே வந்து வேலைப்பளு அதிகமாக இருக்குது, நம்ம வந்து லேட்டாக ஆஃபீஸ் போகிறது, லேட்டாக சாப்பிட்றது இதெல்லாம் இருந்தால் வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து அது கொடுக்கும். அப்போ ஹைப்போகிளைசீமியா போச்சுன்னா அதனால் வர காம்ப்ளிகேஷனும் வந்து ஆக்ட் பண்ணும் பாடியில். ரெண்டாவது வந்து இந்த ஹைப்போகிளைசீமியா வந்து அப்படியே இருக்கிறப்போ டயபெட்டிஸ்க்கு வந்து பெயின் வந்து இன்சென்சிட்டிவாக இருக்கும். அப்படின்னா வந்து பெயின் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ வந்து நைட்டு நேரத்தில் வந்து பிளட் சுகர் வேல்யூ ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நைட்டோ ஏர்லி மார்னிங்கோ அவங்க வந்து சில நேரங்களில் வந்து இந்த மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்கிற ஹார்ட் அட்டாக்கும் வந்து அதிகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து தூக்கத்திலே இறந்துட்டார் அவருக்கு என்ன சர்க்கரை வியாதி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹைப்போகிளைசீமியாவுக்கு போகாமல் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா நேரத்துக்கு நைட் சாப்பிட்ணும், காலையில் நேரத்துக்கு வந்து நம்ம சாப்பிட்றணும். அப்போ ஹைப்போகிளைசீமியாவுக்கு போகிறது வந்து ரொம்ப கம்மியாயிடும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு ஒபிசிட்டியும் வருது. ஏன் வருது அப்படின்னா, சாப்பிட்றதே இல்லையே எப்படி ஒபிசிட்டி வரும், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்களே எப்படி ஒபிசிட்டி வரும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் ஒரு கேள்விக்குறியை வந்து நீங்கள் எழுப்பலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க, பசி அதிகமாகிடும். அப்போ பசி அதிகமாகிறப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடையில வந்து பிரஞ்ச் சாப்பிடுவாங்க, லஞ்ச் சாப்பிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியான பசியில் அளவாக சாப்பிட்றத விட்டு போட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருவாங்க. இப்படி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா ஒபிசிட்டி அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிடுது. ரெண்டாவது, இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு இந்த எல்டிஎல்னு சொல்கிற இந்த பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது. இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை குறைக்கிறவங்களுக்கு, சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து இந்த எல்டிஎல்ங்கிறத வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதையெல்லாம் நம்ம முடிச்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டால் காலையில் வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து ஏன் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது காரணத்தை சொன்னோம். இதை நீங்கள் வந்து சிந்தித்து பாருங்கள். ஏன்னா பகல் நேரத்தில் காலையில் சாப்பிட்றோம், மதியம் வந்து 1 மணிக்கு சாப்பிட்றோம், அடுத்தது 7 to 8 வந்து நைட்டு சாப்பிட்றோம். ஆனால் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு 12-1 மணிக்கு நைட்டு வந்து நம்ம சாப்பிட்றதே இல்லை யாருமே. காலையில் தான் நம்ம சாப்பிட வரோம். அப்போ ஒரு மீலை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுறோம் பகலில் இருக்கிறது மாதிரி கம்பேர் பண்ணால். அப்படி ஒரு மீலை வந்து நைட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபாஸ்டிங் இருந்துட்டு நம்ம வந்து அதை பிரேக் பண்ணி சாப்பிட்றோம். அதனால தான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுனால தான் பிரேக் ஃபாஸ்ட். அப்போ அந்த பிரேக் ஃபாஸ்ட்டை வந்து நம்ம சாப்பிட்டே ஆகணும். அப்படி நம்ம சாப்பிட்டலினா என்ன ஆகும் அப்படின்னா, சில முக்கியமான நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து காலையில் நேரத்தில் தான் நான் முன்கூட்டியே சொன்னேன், அந்த இன்சுலின் நல்லா செக்ரீட் ஆகும், ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்றப்ப நல்லா அப்சார்வ் ஆகும். அப்போ அப்படி இருக்கிறப்ப டெஃபிஷியன்சிஸ் நிறையா வரும். அப்படி வர்றப்ப இந்த ஃபோலேட் டிஃபிஷியன்சி, அது பி காம்ப்ளெக்ஸ் ரிலேட்டடாக அந்த ஃபோலேட் டிஃபிஷியன்சி இதில் வரலாம், அயர்ன் டிஃபிஷியன்சி வரலாம், கால்சியம் டிஃபிஷியன்சி வரலாம், விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி வரலாம், விட்டமின் பி டிஃபிஷியன்சி B1 B2 B3 இதெல்லாமே வந்து டிஃபிஷியன்சி வரலாம், விட்டமின் சி வரலாம், விட்டமின் டி வரலாம். ஸோ எவ்வளவு நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு இதிலேருந்து குறையுதுன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து விட்டமின் டி இருந்துச்சுன்னா என்னாகும், அது ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து விட்டமின் டி போனுக்கு மட்டும்தான் தேவை அப்படின்னு நினைக்கலாம். அந்த விட்டமின் டி இருந்துச்சுன்னா போன் ஸ்ட்ராங் ஆகும், கால்சியம் மெட்டபாலிசம் இதாகும், ஸ்கின்னு நல்லாயிருக்கும், கலராக இருக்கும், உள்ளே இருக்கிற சதைங்கள்லாம் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும், ஹார்ட்டு நல்லா ஆக்ட் பண்ணும். எவ்வளவு கனெக்ஷன்ஸ் இருக்குது இந்த விட்டமின் டியோட சியோட. பி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, வந்து நரம்புகள் எல்லாம் நர்வ்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அது குறைஞ்சதுன்னா வந்து இந்த சோகை இதெல்லாமே வரும். ஃபோலேட் குறைஞ்சாலும் சோகை இதெல்லாம் வரும், அதில் ப்ராப்ளம்ஸ் வரும். ரெண்டாவது வந்து இந்த கால்சியம் குறைஞ்சாலும் ப்ராப்ளம் என்ன வரும்னு இப்போ நான் சொன்னேன், அயர்ன் குறையுது. அதாவது கால்சியம் அயனும் குறையுது.
இதெல்லாம் வந்து குறையிறதுக்கு வந்து காரணம் என்னென்னா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதுனால. நமக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும்தான் நான் ஸ்கிப் பண்ணால் மதியம் எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணிடலாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் டைம்லி ஃபுட்டு நம்ம சாப்பிட்றப்ப தான் வந்து 100 கிலோ சாப்பிட்டாலும் வந்து அது உள்ளே நிற்காது, வெளியில் தான் வரப்போகுது. ஆனால் எவ்வளவு தேவையோ அவ்வளவு அந்த நேரத்துக்கு நம்ம அந்த டைமுக்கு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டா கூட நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணால் ஹெல்த்து கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன கலோரிக் வேல்யூவில் வந்து நம்ம எடுத்துக்கலாம், டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.